ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ பிறந்த தேதி அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கை இந்த 360 டிகிரியில் கேமராவை வச்சு சர்வை பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எல்லா பக்கமும் எல்லா மொழிகளிலும் எல்லா விஷயங்கள்லையும் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். அதில் இந்த தேதியில் பிறந்தவங்க ஒரு கருத்தை இப்படி தான் சொல்லுவாங்க, இந்த தேதியில் பிறந்திருக்காங்களா அந்த கருத்தை அவங்க இந்த மாதிரியான ஒரு மாடுலேஷனில் சொல்லுவாங்க அப்படின்றத ஒரு கருத்தை கூட ஒரு தேதியில் பிறந்தவங்களும் ஒரு யூனிக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம தேதியை பொறுத்து அமையுமா சார்? அதுதான் அமையும். ஏன்னா நான் என்ன சொல்லுவேன், எண்கள் தான் எண்ணங்கள். எண்கள்ன்றது உங்கள் பிறந்த தேதி. இந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கனாக்கா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்கள் மனோபாவம், உங்கள் மனநிலை, உங்களுடைய மூமெண்ட்டு, உங்களுக்கு செயல்பாடுகள் அவ்வளவும் அப்படி தான் இருக்கும். இதை ஈஸியாக சொல்லணும், நல்லா புரிகிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கொஞ்சம் ஒரு மாடுலேஷனோடு சொல்லணும், அந்த வித்தியாசப்படுத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா நான் ஒரு கருத்து ஒன்று சொல்கிறேன். அந்த கருத்தை ஒரே டைலாக் தான். 9 சேர் போட்டுக்க வேண்டியது தான். 1ஆம் தேதி பிறந்தவங்க அந்த சேரில் உட்கார வைங்க, 2ஆம் தேதி பிறந்தவங்க இன்னொரு சேரு, 3ஆம் தேதி இன்னொரு சேர், 9 சேரில் 1ஆம் தேதி பிறந்தவங்க 9 தேதியில் உட்கார வைங்க. இப்போ நான் ஒரு கருத்து சொல்ல போகிறேன் பாருங்கள். இதுனாக்கா என்னன்னாக்கா பரவாயில்ல, ஒன்றும் தவறு இல்லை, பாசிட்டிவானது தான். நான் இந்த உலகத்தை ஆளப்போகிறேன். நான் உலகை ஆளுவதற்கே பிறந்தவன். நான் உண்மை நேசிப்பவன். என் வலிமை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு தேதியில் பிறந்தவங்க, 1ஆம் தேதி பிறந்தவங்க இதே டைலாக்கை, இதே வசனத்தை, இதே ஃபார்மெட்டை, இதே ஃபார்முலாவை 1ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கார், அவர் எப்படி சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை முதல்ல சொன்னது இதே தான், இந்த 4 லைன்ஸ் தான். இந்த உலகை நான் ஒருவன் மட்டும்தான் ஆள பிறந்தவன். அதீதமான தன்னம்பிக்கையோட பேசுவாங்க. கரெக்டாக உங்களுக்கு எனக்கு இருக்கும் வலிமை மற்றவர்களை இருக்கும், இதையும் உண்மையாகவே சொல்லுகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டில் நான் ஒன்று சொல்ல விட்டுட்டேன். நான் உண்மையை நேசிப்பேன்னு சொன்னேன், அதை சைலண்ட் மெதுவாக சொன்னேன் அந்த வார்த்தையோடது. அப்போது இவர் அதை சொல்கிறாரு, மற்றவர்களிடம் இருக்கும் இதையும் உண்மையுடன் தான் சொல்கிறேன் அப்படின்னு 1ஆம் தேதி சொல்லுவார். ப்ராக்டிக்கலாக அவர் இதே இதை அவர்கிட்ட சொன்னால் அவர் அப்படி தான் பேசுவார். அவர் நினைவு அப்படி தான் இருக்கும், அவர் பேசுகிறது அப்படி தான் இருக்கும். இதே வசனத்தை என்ன அது, நான் இந்த உலகை ஆளப்போகிறேன், நான் உலகை ஆள்வதற்கே பிறந்தவன், நான் உண்மை நேசிப்பவன், என் வலிமை பற்றி எனக்கு தெரியும். இதே இது 2ஆம் தேதி, இந்த உலகம் என்று தான், இந்த உலகை எப்படி ஆள வேண்டும் என்று எனக்கு நல்லாவே தெரியும், இதை சொல்வதற்கு உண்மை தேவையில்லை. அந்த இதுக்கும் மாடுலேஷன்ஸ், வார்த்தைகள் வித்தியாசப்படுது. அவர் 2ஆம் தேதி இப்படி தான் பேசுவார் அதே மேட்டரை. 3ஆம் தேதி அதே மேட்டரை, எனது திறமையால் எனக்காக உருவாக்கப்பட்ட உலகையை நான் எப்படியும் ஆளப்போகிறேன் என்று என்னை பற்றியே எனக்கு நல்லா தெரியும், இதில் உண்மையும் இருக்கிறது. தன் திறமையை நம்பக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரு. 4ஆம் தேதி, இந்த உலகம் நான் விதித்த உலகம், இந்த உலகத்தையே எப்படி ஆள வேண்டும் என்று எனக்கு நல்லாவே தெரியும், எனது உண்மையை மாறாத உண்மையாகும். ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். ஓவர் கான்ஃபிடென்ட். நடிகர் விஜய், தளபதி விஜய் மாதிரி அவர் அப்படி தான் சொன்ன, கான்ஃபிடென்ட்டாக இருங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம் சார், சொன்னது ஸ்டேஜுக்கு சொன்னால கான்ஃபிடென்ட்டாக இருங்க, இதான் வந்துட்டார்ல, கான்ஃபிடென்ட்டாக இருக்க, அவங்களுக்கு சொன்னார் கான்ஃபிடென்ட், அவருக்கு சொல்லிக்கிட்டார், கான்ஃபிடென்ட்டாக நடந்துருச்சு. சொல்கிறேன். 5ஆம் தேதி பிறந்தவங்க, இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்ட உலகம், இதில் நாம் அனைவரும் ஒன்றே, எனக்குன்னு என்று நான் எதையும் பிரித்து பார்த்து தேர்ந்தெடுப்பது இல்லை, நாம் எப்போதும் உண்மையை நேசிப்பவர். சுற்றத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தரை இருக்கிற மாதிரி அப்படி இல்லை, அவர் தனக்காக தான் அப்படின்னு நினைக்கல, எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிறாரு. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாரு, எல்லாரும் வேணும்னு நினச்சிட்டு இந்த உலகம் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த உலகம் 1ஆம் தேதி பேசும்போது இது ஏன் உலகம், இது எனக்குன்றாரு. 4ஆம் தேதி பேசும்போது அப்படி ஒருத்தர், 2 பேசும்போது 1, 3, 5 எல்லாருக்காக உருவாக்கப்பட்ட உலகம் அப்படி.
6ஆம் தேதி, இந்த உலகம் எனக்கானது என்பதால் இந்த உலகத்தில் நான் எப்பொழுதும் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வலம் வருவேன். எனக்காக உருவாக்கப்பட்ட உலகத்தை நானே தீர்மானிப்பேன். இதை உண்மையாகவே சொல்லுகிறேன். அப்படின்னா அதீதமான சக்தி, அதாவது நம்பிக்கைங்கிறது அதீதமான நம்பிக்கை. நான் பிறந்துட்டேன், உலகம் பிறந்துடுச்சு, இந்த உலகம் எனக்கு தான், நான் ஆள போகிறேன், நான் ஜெயிக்க போகிறேன், அதில் என்ன உண்மை இருக்குது? அதே தான் உண்மை. அப்படி ஒரு இது. 7ஆம் தேதி பிறந்தவங்க, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்க தேதியை திருப்பி நீங்களே ஏன்னா இது ஒரு முறை சொன்னால் மட்டும் இல்லை, இதில் ஒரு என்ன அர்த்தம், நம்ம இதில் என்னங்க இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. இப்படி தான் ஒவ்வொரு உலகமே ஒவ்வொரு மனிதனில் இருந்து வேறுபடுகிறது, மாறுபடுகிறது, கருத்துக்கள் வேறுபடுகிறது, அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் வேறுபடுகிறது, மாறுபடுகிறது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே சொல்ல வந்தேன். ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு இவராக ஒரு விஷயத்துக்கு பேசிக்கிறார், அது அர்த்தம் கிடையாது. ஒரே நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எல்லோரும் சக்ஸஸ் ஆகணும், லைஃப் சக்ஸஸ் ஆகணும், வாழ்க்கை சக்ஸஸ் ஆகணும், பிஸ்னஸ் சக்ஸஸ், இதுதான் இந்த கருத்து தான், இதை தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ அது மட்டும் எப்படி ஒன்றா இருக்குது? ஆனால் வாழ்கிற வழிமுறைகள், செயல்பாடுகள், செய்முறைகள், பேசுகிற விதம், மூமெண்ட்டு வேறுபடுதா இல்லையா ஒவ்வொரு மனிதனுக்கும்? சார் இப்போ வேறுபடுது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 1ஆம் தேதி ஒரு கருத்தையோ ஒரு விஷயத்தையோ எப்படி அணுகிறாங்க அப்படின்ற அவங்களுடைய சிந்தனை பற்றி சொன்னீங்க சார். இப்போ ஒருவேளை நான் 1ஆம் தேதியில் பிறந்திருக்கேன், ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியான சிந்தனைகள் எனக்கு இல்லை. ஒருவேளை நான் வந்து எனக்கு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இல்லைன்னு நான் டவுன் ஆகி இருக்கேன்னா, நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 1ஆம் தேதியில் இருக்கிறவங்களுடைய குணாதிசயம் இப்படி தான் இருக்குன்றப்போ நான் அந்த குணாதிசயத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் இருக்கும் சார் உங்ககிட்ட? 1ஆம் தேதியாக பிறந்திருக்கிறவங்களுக்கு பிறந்தவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நினைப்பே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிற மாதிரி அக்யூரேட்டாக எந்த தேதியில் பிறந்தவங்க இப்படி குணாதிசயம் இருக்குன்னா அதுதான் இருக்குன்றீங்களா சார்? அதுதான் இருக்கும். அவங்களுக்கு அப்படிலாம் வரவே வராது. அவங்க முதல்ல சொன்ன மாதிரி அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ஸு. அஜித் குமார் மாதிரி இல்லைங்க. இதெல்லாம் நம்ம ஒருத்தர் ஏன் இப்படி சொன்னால் தான் மக்களுக்கும் வந்துட்டு ஆமாம்ல கரெக்டாக சொல்கிறாரு. ஏன்னா ஜெயிச்சவங்களை சொல்லும் போது தான் உங்களுக்கும் வந்து நான் பாட்டு சொல்லிகிட்டே போனேன், ஏதோ உட்காந்து பேசிட்டு போகிறாங்கப்பா, ஒரு 2 பேர் வந்து உட்காந்து பேசிடுவாங்க, நீங்கள் அப்படியே நினச்சிடக்கூடாது. ஒரு சிவாஜி கணேசன் ஒன்று தானே. அப்போ நம்ம சொல்கிற கருத்துக்களை நீங்கள் பொதுவாக கம்பேர் பண்ணி பார்த்தாலே 100% நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 1ஆம் தேதி தான். தொடவே முடியல. இல்லை அவங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு உண்டானது யாருமே இன்னொருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லை. அப்போ அதை தானே நானும் சொல்கிறேன். இதில் நீங்கள் சொன்னப்போ இப்போ நடுவில் இப்போ ஒன்று சொன்னீங்க, அது வந்து 1ஆம் தேதி பிறந்தவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் வராது. வேணால் வேறு தேதி ஒருக்கவங்களுக்கு ஒன்றா வரலாம், அவங்க மாற்றிக்கலாம். அவங்களுக்கு தான் இது மாதிரி சொல்கிறேன்னே. இப்போ 7ஆம் தேதி பிறந்தவங்க, இந்த உலகத்தில் பறப்பதற்கு எனக்கு ஆசை. உலகமே பறந்தாலும் நான் மட்டும் தனியாக பறப்பேன். எனக்காக கொடுக்கப்பட்ட உலகம் எதற்கு உண்மை? என் வழி தனி வழின்ற மாதிரி. அதாவது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, அந்த 7ஆம் தேதி பிறந்தவங்க இயற்கையோட வாழ்கிற வழிமுறையில் செயற்கையும் கலந்துருவாங்க. இயற்கையோட செயற்கைன்னாக்கா கொஞ்சம் கற்பனை, அது அவங்க இயற்கையாகவே இருக்கும். அவங்க அது மாதிரி நினைக்கிறாங்கன்றதெல்லாம் இல்லை, அவங்க பர்த்தே அப்படி இருந்தால் அப்படி தானாகவே வரும். அது இங்கே நம்ம வீட்டில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, அமெரிக்காலே ஒருத்தர் பிறந்தாருனாலும் அப்படி தான் இருப்பார், ஆஃப்ரிக்காவில் இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, லண்டனில் இருந்தாலும் அப்படி இருப்பாங்க. அந்த எண்களினுடைய தாக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த வித்தியாசத்தை, அந்த மாடுலேஷனு, அதுதான் லைஃப் உங்களுக்கு. அந்த 7ஆம் தேதி பிறந்து எப்படி சொல்கிறார் பாருங்க. அப்போ அவங்க லைஃப்லேயே பாதி கற்பனை வரும். அப்போ இதில் நீங்கள் என்னென்ன எல்லோரும் புரிஞ்சுக்கிறதுனாக்கா, இயற்கையோடு கனெக்டிவிட்டி இருக்கும் போகும்போது அதில் நம்ம கொஞ்சம் மாற்றங்கள்லாம் மாடிஃபை பண்ணலாம். கொஞ்சம் கற்பனையோடு சில விஷயங்கள் உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ட்டை, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடென்ட்டு தான். ஆனால் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்றது வந்து மனித வாழ்க்கையோட கனெக்டிவிட்டி இல்லாத ஓவர் கான்ஃபிடென்ட். அப்போ அவங்க எதிர்பார்ப்பு வந்து என்ன எதிர்பார்க்குறவங்களோ அது இல்லைன்னு போகும்போது அவங்க லைஃப்பில் வந்துட்டு எங்களுக்கு எதுவும் நடக்கலை, நாங்கள் தோற்றுட்டோம், எங்களால் முடியல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. செகண்ட் தாட் இட் வில் கம்ஸ் ஃபார் அவங்களுக்கு. அது அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா அவங்க இயற்கையோடு செயற்கையும் உள்ள கனெக்ட் ஆகுது. செயற்கைன்றது கனவு. எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இதே 8ஆம் தேதி, இந்த உலகம் எனக்காக உருவாக்கப்பட்டாலும் உங்கள் எல்லோரையும் அழைத்து செல்வதில் தான் நான் பிரியப்படுவேன்.
உண்மைக்கு கடவுள் சக்தி அதிகம். கடவுள் சக்தி பிடிக்கும் என்பதால் உண்மையை பிடிக்கும். நம்மளை வழிநடத்திட்டு போகிற ஒரு ஆளுமை கொண்ட தலைவர்கள் பேசுகிற மாதிரியான ஒரு சென்டென்ஸாக இருக்குது. ஆமாம், எம்ஜிஆர் மாதிரி. இல்லை, உலகத்தில் என்ன சயின்டிஸ்டெல்லாம் சொல்லுவேன், தெரியாது யாருக்கும். இப்போ அடுத்து 9ஆம் தேதி அவங்க எப்படி இருப்பாங்க? எனக்காக உலகத்தை படைத்து என்னிடம் கொடுப்பதை விட உலகத்தை நான் எடுத்துக்கொள்வதில் அதனை ஆள்வதற்கும் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. யார் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். உண்மை யாருக்குத்தான் பிடிக்காது? இவங்க ஸ்டைல் அது. அதாவது கான்ஃபிடென்ட்டு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, ஓவர் கான்ஃபிடென்ஸு மொத்தத்தையும் ஒருத்தரே வச்சுருக்காரு. மொத்தத்தையும் கலவையோடு இவர் ஒருத்தரே வச்சுருக்கிறாரு. அப்படின்னாக்கா மிலிட்ரியில் பெரிய பிரீட்கேரு தளபதி, மிலிட்ரியில் தளபதியாக இருக்கிறவங்கலாம் 9ஆம் தேதி தான் இருப்பாங்க. அவங்க அப்படி இருந்தால் தான் நாட்டை அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியும். அவங்க தான் தைரியமாக பார்க்க முடியும். ஆமாம், இது ஏன் நாடு, இது எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன், எனக்கு தெரியும் எல்லாம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்குன்றதுனால தான் நம்ம அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். ஆமாம், இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு ஜென்ரல் தளபதி ஜென்ரல் வந்து கரியப்பா. கரியப்பா தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் 2வது உள்ளவர் மானக்ஷா. எல்லாமே 9ஆம் தேதி தான் இவங்கெல்லாம். அவங்க பேரை சொல்கிறதில்ல, அவங்களாம் 9ஆம் தேதி தான். அப்போது ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாக்கா 9 நம்பரும் இப்படி 9 முதல்ல சொன்ன மாதிரி 9 சேர் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சொல்லுங்கள் 9 பேர் சொல்லிட்டோம். இப்போ நீங்கள் கூட கேள்வி கூட கேட்கலாம். சரி, இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் சார், நான் வந்து நீங்கள் அடுத்து என்ன சொல்ல போகிறீங்கன்றதுல ஆர்வமாகவே இருக்கேன் சார். நீங்கள் சொன்ன எல்லாமே ஓகே சார். இப்போ வந்து 9 தேதிகளும் இந்த மாதிரி தான் ஒரு கருத்தையும் வந்து அணுகுவாங்கன்றத சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இவங்களுடைய கேரக்டர் இப்படி இருக்கும், இப்படி குணாதிசயங்கள், இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறது எல்லாம் சொல்லிட்டீங்க. இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் சார்? அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு மனிதன் மிக உயர்ந்த இடத்துக்கு வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னாக்கா அவர் எப்படி அவர் வெற்றி பெற்றுட்டார் அப்படிங்கிறது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அவரை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். எந்த ஒரு மனிதன் தன்னை பற்றி தனக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிறாலும் அவங்க ஃபுல்லாக லைஃப் சக்ஸஸ் அவங்க பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் உலக அளவில் எடுத்துக்கிறவங்க பெரிய பெரிய சக்ஸஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பற்றி அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களை பற்றி இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்துருக்குறேன். ஓ, நாங்கள் இப்படி தானா? அப்போ உங்களுக்கு கூட இது தெரியாமல் இருக்கும். நான் யாருன்னு தெரியல சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எங்கள் பவர், அதாவது உங்கள் பவர் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. உங்கள் பவர் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சாலே நீங்கள் சக்ஸஸ் மேன் தான். இது வரைக்கும் உலக அளவில் பெரிய பெரிய சக்ஸஸ், அது பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க பெரிய சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள், அவங்ககிட்ட நீங்கள் அவங்க தனியாக பேட்டி எடுத்து கேட்டிங்கன்னா கரெக்ட் இந்த சொல்கிற ஒரே டைலாக் தான் அவ்வளோ பேர்கிட்ட இருக்கும். முதல்ல என்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. அப்படி அந்த வார்த்தை இல்லாமல் யாரும் வந்து ஜெயிச்சிருக்க முடியாது உலக அளவில். அப்போது உங்களை பற்றி தெரியல, இப்போ உங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களை தெரிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் லைஃப்பில் என்ன துறையில் இருக்கீங்களோ, எந்த துறையில் இருக்கலாம், அதில் பெரிய அளவில் ஜெயிச்சிடலாம். நீங்கள் பெரிய அளவு வெற்றி பெறுவதற்கு ஜெயிப்பதற்கு இப்போ கொடுக்கப்பட்ட இந்த கான்செப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் சொல்லப்பட்டது. நம்ம மேலே உயரமான இடத்துக்கு வருவதற்கு ஏதோ ஒரு தூண்டுதல். தீபம் எரிஞ்சுனாக்கா தீபத்தை கும்பிட்றோம், ஆனால் அதுக்கு இந்த திரி இருக்குது. ஆனால் அதை தூண்டி விடுறோம் பாருங்கள், அதுதான் அது வேலை செய்யும். அது உங்களை தூண்டி விடுறோம் பாருங்கள் மேலே வர்றதுக்கு, அந்த வேலையை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மிக உயரமான இடத்துக்கு வருவதற்கு உங்களை நீங்கள் தெரிஞ்சு கொண்டாலே நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். அதை தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் தான் நாம் சாதாரண லைஃபாகவும் ஆர்டினரி லைஃபாக வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனுஷனும் சாதிக்க பிறந்தவங்க தான். ஒவ்வொரு மனுஷனும் அச்சீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க தான். எல்லோரும் அச்சீவ் பண்ணுங்கள், சாதனை புரியுங்க, சக்ஸஸ் ஆகுங்க. அதுக்கு இந்த கான்செப்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். நிறைய பேருக்கு நம்ம யார், நம்ம என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கை எப்படி போக போகுது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் சார். அந்த எல்லாருக்கும் விடை தர்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்டதாக மாற்றுறதுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக இந்த பதிவில் சொல்லியிருக்கீங்க சார். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.